சீதாவுக்கு இந்த விஷயம் ஆட்டோ டிரைவர் மூலமாக தெரிஞ்சதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க, இந்த விஷயத்த நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அருண் இருக்காங்க. என்ன சீதா, என்ன கோபமாக இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அன்னைக்கு மாமா சொன்னது எல்லாமே போய் அப்படின்னு சீதா அருண் கிட்ட சொல்ல, நான் தான் சொன்னல சீதா, இது எல்லாத்துக்கும் காரணம் மாமாவை தான் இருக்குன்னு, நீ தான் நம்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, இன்னைக்கு அந்த டிரைவரை பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, எந்த டிரைவர்னு கேட்குறாங்க. நான் ஆட்டோவில் போனல, அந்த ஆட்டோ டிரைவர். இது எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா? அந்த ஆட்டோ டிரைவர் தான். அவர் நான் ரொம்ப நல்லவருன்னு நினச்சேன். ஆனால் என் கூடவே என்னை கூட்டிகிட்டு போனது மட்டும் இல்லாமல் அங்கே ஆட்களை வச்சு பணத்தை திருடினதும் அவர் தான். இன்னைக்கு அவர் சொல்லி தான் எனக்கு உண்மையே தெரியும். மாமா கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவரே இந்த விஷயத்தில் தப்பிக்க வச்சிருக்காரு அப்படின்னு சொல்ல, என்ன சீதா சொல்கிறேன் அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சியோடு கேட்குறாங்க அருணும். அருண் கிட்ட எல்லா உண்மையும் சீதாவும் சொல்கிறாங்க. இதை கேட்ட அருண் மட்டும் இல்லாமல் அம்மாவும் அதிர்ச்சியில் அப்படியே சீதாவை பார்த்துக்கிட்டு இருக்கேன். சீதா எதுவுமே பேசாமல் உள்ளேயும் போயிடுறாங்க. என்னடா அருண், இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல, நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு அருணும் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அருணுடைய டிரைவராக தான் இப்போ வேலைக்கு வந்துட்டு வரவும் செஞ்சுருக்காரு அந்த ஆட்டோ டிரைவர் மணியும். அவருடைய மனைவியும் இப்போ மீனாவுடைய பூக்கற்ற தொழிலுக்கும் வரவும் செஞ்சுருக்காங்க. ரெண்டு பேருக்குமே அப்பப்போ தேவைகளுக்கு ஏற்ப முத்து மீனா வந்து உதவி செய்யவும் செய்கிறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அருண் சீதா கிட்ட வந்துட்டு சொல்கிறாங்க, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா சீதா அப்படின்னு சொல்ல, என்னங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஆட்டோ டிரைவர்னு சொன்னியே, அவர் முத்துவோடைய காரை தான் இப்போ டிரைவராக ஓட்டிகிட்டு இருக்காரு, அது உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்க, என்னங்க சொல்கிறீங்கன்னு அதிர்ச்சியில் கேட்குறாங்க. ஆமாம், இப்போ உன் மாமாவை நம்பிகிட்டே இருக்கல, உன் மாமாவும் அந்த ஆளும் சேர்ந்து பிளான் பண்ணி தான் இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக மாமா பண்ணணும் அப்படின்னு கேட்க, அதுக்கு சீதா கிட்ட அருண் சொல்கிறாங்க, இது பெரிய விஷயம் இல்லை சீதா, நான் முன்ன சொன்னது தான், உன்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும், உன் குடும்பத்துக்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும், அதுக்காக சில பேர் எந்த எல்லைக்கும் போவாங்க, அதை தான் இங்கே முத்துவும் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே அருணும். இதை கேட்ட சீதாவுக்கு எதுவுமே புரியலை. நான் ஒரு விஷயம் முடிவெடுத்திருக்கேன்னு சொல்கிறாங்க. என்னங்க அதுன்னு சொல்லி கேட்க, முத்து வந்துட்டு வேறு யாரோ ஒருத்தவங்க கிட்டேன்ட்டு பணத்தை எடுத்துகிட்டு வந்தேன், அவங்க தப்பிச்சு போயிட்டாங்கன்னு தானே போய் சொன்னார். நான் இந்த விஷயத்தை விட போகிறது கிடையாது, அந்த ஆட்டோ டிரைவர் மணி மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல, எதுக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே சீதாவும். ஆமாம் சீதா, இந்த மாதிரி திருடன்கள் பல பேர் வந்துட்டு ஏமாற்ற மாட்டாங்களா? இன்றைக்கி உனக்கு வேணால் உன் மாமா வந்து காப்பாற்றிருந்துருக்கலாம், இல்லை அவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி கூட செஞ்சுருந்துருக்கலாம். இதெல்லாம் ஸ்டேஷனுக்கு போனால் தான் வெளியே வரும்னா அதுக்கு தாராளமாக நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. முத்துவுக்கு இதுக்கும் சம்மந்தம் இருந்ததுன்னா அதுக்கான தண்டனை முத்துவுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சீதா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கேன். எங்கள் அருண் ஃபோன் பண்ணி சில விஷயங்களை அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு ஃபோனில் அந்த ஆட்டோ டிரைவர் மணியை கைது பண்ண வைக்கிறாங்க. இங்கே இப்போ ஸ்டேஷன்லேருந்து டிரைவர் வீட்டுக்கு போகிறாங்க. அதை பார்த்ததுமே மணிக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுது. அவங்க மனைவியும் குழந்தையும் பயந்து போய் நிற்க, சரி என் ஹஸ்பண்ட் எந்த தப்பு பண்ணலை சார், அவரை விட்டுருங்கன்னு சொல்லி எவ்வளவோ கெஞ்சுறாங்க. ஆனால் அந்த கெஞ்சலுக்கு மதிப்பு கொடுக்கவே இல்லை. இங்கே நேராக ஸ்டேஷனுக்கே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இது உடனே முத்துவும் தெரிஞ்சுக்கிறாங்க அவங்க மனைவி மூலமாக. தெரிஞ்சுக்கிட்ட பிறகு முத்துவும் ஸ்டேஷனுக்கு வரேன். என்னப்பா முத்து, அன்றைக்கி ஸ்டேஷனுக்கு வந்து என்கிட்ட பேசி பணத்தை நான் தான் எடுத்தேன், கண்டுபிடிச்சிட்டேன், அவங்க தப்பிச்சு போயிட்டாங்கன்னு சொன்னேன். ஆனால் இன்னைக்கு என்னடானா உன் சகல இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, இதுக்கெல்லாம் காரணம் இவர் தானே, என்னப்பா நடக்குதுங்கன்னு சொல்லிங்க கேட்குறாங்க. சார் அதெல்லாம் எதுவும் இல்லை சார், இவன் ஏதோ புரிதல் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு சார்னு சொல்ல, யார் நான் பண்ணுறேன்னா இதுக்கப்புறம் விசாரணை போத தான் தெரியும் உனக்கும் இவனுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு, ரெண்டு பேரும் பிளான் பண்ணி பணத்தை எடுத்தீங்களா இல்லையான்னு அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கலான்னு இங்கே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் செல்வம் ஓடி வராங்க. செல்வம் நேராக ஸ்டேஷனுக்கு ஓடி வரேன். என்னாச்சு அப்படின்னு எங்கள் செல்வத்தை பார்த்து முத்துவும் கேட்க, அந்த அம்மா சொன்னது போல் இப்போது அந்த குழந்தைக்கும் அந்த அம்மாவும் ரெண்டு பேருமே விஷம் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த டிரைவர் மணி ஒன்று அழுகிறாரு. என்ன சொல்கிற அப்படின்னு அதிர்ந்து போய் கேட்க, ஆமாம் இப்போ தான் அந்த அம்மா வீட்டுக்கு நான் போயிட்டு வந்தேன், அந்த அம்மா முன்ன பின்ன நம்மக்கிட்ட சொன்ன மாதிரி ஏதாவது செஞ்சிருமோன்னு தப்பாக இருக்குன்னு நீ சொன்னல, அதே மாதிரி நடந்துருச்சு முத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே முத்துவுக்கு பயங்கர கோவம் வந்து அருணுடைய சட்டையை பிடிச்சி அசிங்கப்படுத்துகிறாங்க. உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? எதுக்கு இப்படி நடந்துகிட்ட? இந்த விஷயத்தை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு மறைச்சதுக்கு காரணம் அந்த குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக மட்டும்தான். ஆனால் அது தெரியாமல் இன்னைக்கு அந்த குடும்பம் இந்த மாதிரி நிலைமைக்கு போகிறதுக்கு காரணம் நீ ஆயிட்ட. என் மேலே கோவம் இருந்தால் அதை தனிப்பட்ட முறையில் என்கிட்ட காட்டு, மற்றவங்க மூலமாக எதுக்கு காட்டுற அப்படின்னு சொல்லி இங்கே திட்டுறது மட்டும் இல்லாமல், சார் தயவு செஞ்சு இவரை விட்டுருங்க சார், இவருடைய மனைவி என் குழந்தை உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க, இவர் ஒன்றும் இங்கே வேணும்னே திருடலை, சந்தர்ப்ப சூழ்நிலையால் அந்த மாதிரி ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் அவர் எந்த தப்புமே பண்ண மாட்டார், அவருக்கு நான் வேலையும் கொடுத்துருக்கேன் சார், நிச்சயமாக அவருக்கு நான்
வேலை போட்டு கொடுத்து பணமும் கொடுத்துட்ருக்கேன். இனிமேல் அவர் எந்த தப்பு பண்ண மாட்டார் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முத்துவன் கேட்குறதுனால முத்துவன் ஆல்ரெடி அங்கே ஸ்டேஷனில் இருக்க போலீஸ்க்கும் தெரியறதுனால ஆட்டோ டிரைவர் மணியை வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே நிற்கிற அருணையும் தட்டுறாங்க. உன்னால தான் நம்ம ஸ்டேஷனுக்கும் நமக்கும் கெட்ட பேரு. முடிஞ்சு போன விஷயத்தில் திரும்பவும் எதுக்கே மூக்க நுழைச்சி இந்த மாதிரியான கெட்ட பேரெல்லாம் எடுத்துக்கிறேன். இப்போ உன்னால் ஒரு குடும்பமே உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. அந்த குடும்பத்துக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, அப்புறம் அந்த ஆட்டோ டிரைவர் ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் போலீஸ் திட்ட இதை கேட்ட அங்கே அருண் வெளியே கிளம்பி வந்துடுறாங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் அருணை வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. இது அருணுக்கு வந்துட்டு 3வது சஸ்பெண்ட். இந்த விஷயம் கேள்விப்பட்ட சீதாவுக்கு பயங்கர கோபம் வருது முத்து மேலே. நேராக இங்கே ஹாஸ்பிட்டலுக்கே வராங்க. ஹாஸ்பிட்டலுக்கு முத்துவை திட்டுறதுக்காக வந்த சீதாவுக்கு பயங்கர அதிர்ச்சி. அந்த குடும்பமே ஓன்னு அழுதுகிட்டு இருக்கு. முக்கியமாக அவங்க பொண்ணு வந்துட்டு ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்காங்க. இதை பார்த்த சீதா எதுவுமே பேச முடியாமல் நிற்க, என்ன சீதா உன் பங்குக்கு நீ ஏதாவது அந்த அருண் பேச்சை கேட்டுட்டு வந்திருப்ப, எதுவாக இருந்தாலும் பேசு சீதா அப்படின்னு சொல்ல, இங்கே பார் உன் புருஷனுக்கு இந்த நிலைமை வரத்துக்கு நான் காரணம் கிடையாது. என்னைய பழி வாங்கணும்னு அவன் நினச்சிட்டு இருக்க அந்த குணம் மட்டும்தான். இப்போ திரும்பவும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதுதானே இந்த விஷயத்தை வந்துட்டு என் மேலே கோவத்தை காட்டன்னு உணர்ந்திருக்கேன். நான் சொன்னேனா இல்லை நான் ஏதாவது உன் புருஷன் வழியில் குறுக்க வந்தேனா? தேவையில்லாமல் அவன் என் வழியில் குறுக்க வந்ததுனால தான் பிரச்சனை அவனுக்கு மட்டும்தான். மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி நடந்துக்க சொல்லு. முதல் சஸ்பென்ஷன் எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. எங்கேயுமே கிடையாது, அவன் பண்ண தப்புனால மட்டும்தான். அடுத்தவங்க செஞ்சதை தான் செஞ்சேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டதுனாலையும், அதுக்கு பிறகு இங்கே ரோட்டில் அடிபட்டு கிடந்த அந்த அம்மாவை காப்பாற்றாமல் ஓடினதுனாலையும், இப்போ இது எல்லாமே அவனால் நடந்ததானே தவிர என்னால் எதுவுமே கிடையாது. மற்றவங்க மேலே பழிய போடுறது மட்டும்தான் அருணுக்கு நல்லா தெரியும். அதைத்தான் அவன் சரியாகவும் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை நம்பி நீயும் இங்கே குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை ஏற்படுத்துகிற விதமாக அந்த பிரச்சனையும் பண்ணுற. சரி சீதா, அந்த குடும்பத்தை பாரு. அவங்களுக்கும் எனக்கு என்ன தொடர்பு இருக்குது? எதுவுமே கிடையாது. ஆனால் அவங்க நல்லா இருக்கணும்னு நான் நினச்சிட்ருக்கேன். ஆனால் உன் புருஷன் என்னைய பழி வாங்கணும்னா யாரை வேணாலும் இங்கே எதை வேணாலும் செய்ய தயாராக தான் இருக்கான். அதை தான் அவனும் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ என்ன வேணாலும் பழி போட்டுக்கோ சீதானா, அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது அப்படின்னு இங்கே முத்துவே பயங்கரமாக சீதாவை திட்டி விட்டுறாங்க. சீதா அதை கேட்டு அதிர்ந்து போய் அப்படியே வாயில கையை வச்சபடி நிற்கவும் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முத்துவுக்கு இன்னும் கோவம் குறையவே இல்லை. அந்த குழந்தைக்கு எதுவுமே ஆயிடக்கூடாதுன்றதில் தெளிவாக இருக்காங்க. மீனா எல்லாமே விஷயம் கேள்விப்பட்டு வரவும் செய்ய, ஒன்றும் ஆயிடாதுங்க, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்ல, அந்த குழந்தை என்ன மீனா தப்பு பண்ணுச்சு பாவம் அந்த குழந்தை. இப்போ பாரு, ஒரு குடும்பம் தான் எந்த அவமானத்தையும் சந்திக்கக்கூடாதுன்றதுல தெளிவாக இருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய ஆபத்தை கொண்டு வந்தது யாரு? அந்த அருண் தானே. அவனை நான் இப்போ இல்லை என்றைக்குமே மன்னிக்க போகிறதில்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க. குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு டாக்டர் கொஞ்சம் நேரத்தில் வந்து சொல்லிடுறாங்க. சரியான நேரத்தில் அந்த குழந்தையை காப்பாற்றினதுனால இப்போ எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. நல்ல வேலை, உங்களால் தான் இன்றைக்கி என் குடும்பம் காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஆட்டோ டிரைவர் சொன்னேன். என்றைக்கு இருந்தாலும் நம்ம செஞ்ச தப்புக்கான தண்டனை கிடைச்சிரும். இந்த வகையில் நீ புரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த ஆட்டோ டிரைவர் மணிக்கு இங்கே முத்துவும் சொல்ல, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு விடுறது மட்டும் இல்லாமல் அந்த டிராஃபிக் இன்ஸ்பெக்டரை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்ல, கோபம் என்றைக்குமே ஒரு விஷயத்துக்கு மருந்து ஆகாது. அது திரும்ப திரும்ப நம்மளை காயப்படுத்துமே தவிர அது நமக்கு மருந்தை கொடுக்காது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி அவருக்கு வந்துட்டு மனசில் பதிகிற அளவுக்கு விஷயத்தை எடுத்து சொல்லவும் செய்கிறாங்க. இப்போது இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க இங்கே சீதாவுக்கு வந்துட்டு பயங்கர மன வருத்தம் ஆயிடுது. உன்னை ரொம்ப நல்ல பொண்ணுமா, ஆனால் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காள் கொஞ்சம் கூட சரியில்லைம்மா, மனசாட்சி இல்லாதவன், மனசு ஈரமே இல்லாதவன்னு அந்த அருணுக்கு சாபம் கொடுக்க சீதா அதெல்லாம் வாங்கி கேட்டுக்கிட்டு அமைதியாக நிற்க இங்கே மீனாவும் வந்து சொல்கிறாங்க, இப்போவும் உன் மாமா மேலே உனக்கு கோவம் இருக்குல்ல சீதா, அது குறைய வேண்டாம், குறையணும்னு அவசியம் இல்லை. நீ என் புருஷனுக்காக என் புருஷன் நல்லவன்னு உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறதுனால எதுவுமே சரியாயிட போகிறது கிடையாது. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் நீ புரிஞ்சப்பன்னு சொல்லும்போது சீதாவுக்கு அருண் மேலே இன்னும் கோவம் அதிகமாகுது. அவருக்கு சஸ்பெண்ட் கொடுத்து இப்போ ப்ரமோஷனே இல்லாமல் போயிடுச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் அவரே தான்ற மாதிரி சீதா புரிஞ்சுக்கவும் செய்கிறாங்க. முத்துவுடைய நல்ல மனசுக்கு அவன் நல்லா இருப்பான்ற மாதிரி அந்த ஆட்டோ டிரைவர் மணி வந்து முத்துவை பாராட்டிட்டு போகவும் செய்கிறாரு எங்கள் சீதா முன்னாடியே.